Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போறோம். அரைச்சி விட்ட மீன் குழம்பு. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, இப்போ இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இது தாளிக்க நல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், வெந்தயம், கல்லுப்பு, மிளகு, மஞ்சத்தூள். இது தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் இதில் பூண்டு நம்ம அப்படியே தான் சேர்க்க போகிறோம் அரைக்கிறதுக்கு. இது குழம்பு தாளிக்க கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வெந்தயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், சோம்பு. இப்போ ஊற வச்ச புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு திக்னஸாக குழம்பு பிடிக்கும்னா திக்காக கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் சேர்க்குறதா இருந்தால் அந்த பிளெயின் மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கையில் கரைச்சிக்கலாம், கட்டி இல்லாமல். இந்த மாதிரி நல்லா நம்ம கரைச்சிட்டோம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடலாம் போதும். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நம்ம அந்த மசாலாவில் இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இப்போது வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்க்குறோம். இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் பூண்டையும் நம்ம சேர்க்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நீங்கள் எடுத்த புளி அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டா ரொம்ப புளிப்பாக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த குழம்பு கரைச்சதில் வேறு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சும்மா கொஞ்சம் தான் போட்டுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப கொரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது மீன் குழம்பு நான் ஒரு மண்சட்டியில் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். மீன் குழம்பு மண்சட்டியில் செஞ்சால் அது தனி டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த விழுதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இந்த புளி கரைச்சலை ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குழம்பு பாருங்கள், சூப்பராக நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இதில் மீனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி தலைப்பகுதியும் வால் பகுதியும் சேர்க்குறேன். நடுப்பகுதி மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சாச்சு. இது காளா மீன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறிடாதீங்க, மீன் உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விட்டுட்டு மீன் வேகிற அளவுக்கு குழம்பு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிருக்கு. பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. மீன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம மீன் குழம்பை இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை மிஸ் ஆகாமல் வந்துடும்.